அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஏப்ரல் 4, 2026 ஒரு முக்கியமான தகவலுக்காக தான் இந்த பதிவு. நாம் இன்னும் சில தினங்களில் பள்ளிக்கூடம் விடுமுறையை நோக்கி நாம் காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம் கேட்டால், நம்ம பிள்ளைங்க நம்மளுடைய உறவினர்களோட சுற்றுலாவுக்கு போகணும் அப்படின்ட்டு ஒரு நோக்கமாக நம்மளுடைய காத்திருப்புக்கு காரணமாக அமைந்திருக்கு. அப்படி இருக்கும்பொழுது நம்ம சுற்றுலா போகக்கூடியவங்களுக்காக ஒரு தகவல். வாகனத்தை முன்பதிவு பண்ணுறாங்க. எப்படின்னு கேட்டால், ஒரு 4 மணிக்கு நம்ம ஈவினிங் அதிகாலை 4 மணிக்கு கிளம்பணும்னு நம்ம முடிவு பண்ணிவிட்டு, ஆனால் டிரைவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க கேட்டால், நம்ம 2 மணிக்கெலாம் புறப்பட்டுன்னு சொல்லி 2 மணிக்கெலாம் டிரைவரை வர சொல்லிடுறாங்க. அவர் 2 மணிக்கெலாம் வந்துட்டா, ஆனால் புறப்படுறது பார்த்தா 4 மணிக்கு. அந்த 2 மணி நேரம் அவர் என்ன பண்ணாரு கேட்டால், அந்த 2 மணி நேரம் அவர் வீட்டில் இருந்திருந்தாலும் கொஞ்சம் தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்து வந்துருப்பாப்ல. நீங்கள் 2 மணிக்கு 2 மணி நேரம் அவர் தூங்காமல் உங்களுடைய காற்று நீங்கள் இந்த வருவாங்க அந்த வருவாங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் 4 மணிக்கு வருவாங்க. கேட்டால் என்ன நம்ம மக்கள் மத்தியில் ஒரு கருத்து நிலவுதுன்னு கேட்டால், பொதுவாக ஏன்னா வாகனத்தை பார்த்தா தான் நம்ம வீட்டில் உள்ளவங்க கிளம்புவாங்க. இது ஒரு தவறான கருத்து. நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, டிரைவர் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரட்டும், நாம் என்ன பண்ணுவோம், வாகனம் வந்தோன்னா சக்குன்னு ஏறுற மாதிரி நம்ம பயணத்தை அமைச்சிக்கலாம்னு சொல்லி டிரைவர்கிட்ட நீங்கள் எந்த நேரம் கிளம்புறாங்களோ அந்த நேரத்தை நீங்கள் சொன்னால் அந்த கரெக்டான நேரத்தில் வருவாப்புல. இது ஒரு தகவல். அடுத்து லாங் டிரைவ் போகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஒரு இடத்துக்கு போகிறாங்க, சுற்றுலாத்தலத்துக்கு போகிறாங்க, போய் அவங்களுக்கு ரூம் எடுத்துக்கிறாங்க. டிரைவர் வாகனத்திலே படுத்துருவார். அவர் எக்கெடுக்கிட்டு போனால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் சில மக்கள்கிட்ட இருக்குது. இது ஒரு தவறான கருத்து. டிரைவர் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும்னா அவர் நல்ல ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு சூழல் நீங்கள் அமைச்சு கொடுத்தா தான் மறுநாள் அவர் வாகனத்தை இயக்கிறது சுறுசுறுப்பாக இருக்கும். நம்ம சொல்கிறோம்ல, ஒரு நிகழ்ச்சி நம்ம நடத்துகிறோம், நிகழ்ச்சி நடத்தும் போது என்ன பண்ணுவோம், இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா நல்லா காலை நீட்டி தூங்கினா தான் நம்மளுக்கு உடம்பு அசந்தினா போவோம் அப்படிங்கிறோம். எதுக்கு சொல்கிறோம், அந்த கால் நீட்டி படுக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு இது. அப்படி இருக்கும்போது டிரைவர் மட்டும் வாகனத்தில் படுத்துக்குவாப்புல அப்படிங்கிறாங்களா? அந்த டிரைவரை சில டிரைவர் ஓப்பனாக கேட்பாங்க, எனக்கு ஒரு ரூம் எடுத்து கொடுங்க அப்படின்னு. சில டிரைவர் நம்மளுடைய சூழல் இன்னைக்கு போயிட்டு வந்தால் நம்மளுக்கு படி கிடைக்கும்னு சொல்லி வர வழி இல்லாமல் இருக்கக்கூடிய டிரைவராக இருக்காங்க. தயவுசெய்து அந்த மாதிரி ஒரு சூழலாம் நிறுத்துங்க. நீங்கள் பல 1000 ரூபா கொடுத்து வாகனத்தை எடுக்கிறீங்க, பல 1000 ரூபா கொடுத்து சுற்றுலாத்தலத்துக்கு நீங்கள் போகிறீங்க. அப்படி இருக்கும்போது டிரைவருக்குன்னு அந்த செலவு நீங்கள் ஒரு பெருசாக எடுத்துக்காங்கன்னா, உங்களோட உயிரை அவர் கவனமாக கொண்டு போகிறது அவருடைய பங்களிப்பு முக்கியமாக இருக்குங்கும் போது அவருக்கு தேவையானதை நீங்கள் இந்த மாதிரி நம்ம மறுநாள் இத்தனை மணிக்கு கிளம்புவோம், நீங்கள் ரெஸ்ட் எடுத்துங்க, உங்களுக்கு ரூம் கொடுத்தவங்கும் போது அவரும் தன்னுடைய வீட்டில் சொல்லுவாப்புல. வீட்டில் உள்ளவங்களாம் சொல்லுவாங்க, நல்ல குடும்பமாக இருக்க எல்லாம் மனசு வாழ்த்தோமாங்கல்ல. அது அந்த சூழலாம் நீங்கள் இந்த வாழ்த்தையே நீங்கள் பெறலாம். எப்படி கேட்டால், அவர் நல்லா தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களை வாகனத்தை இயக்கும் போது சுறுசுறுப்பாக இருப்பாப்புல. அந்த மாதிரி இயன்ற அளவு நீங்கள் வாகன டிரைவருக்கு ஒரு ரூம் எடுக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கு. அது மாதிரி நீங்கள் ஒரு காரில் படுத்துக்குவார், அவர் எக்கெடுக்கிட்டு போனாங்கிற அந்த மனநிலையை தயவு செய்து சுத்தமாக ஒழிச்சிருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.